சாமுவேல் ராஜ் அவர்கள் சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு உங்கள் மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, பெரியோர்களே, இதோ நம்முடைய அன்பு தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுத்தியல் அறிவால் நட்சத்திரம் சின்னத்தில் வாக்குகள் கேட்டு செங்கோடிகளின் நிழலில் இதோ அருமை தோழர் சாமுவேல் ராஜ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். கலைஞர்கள், பண்பாட்டு ஊழியர்கள், இதோ வாலிபர் சங்க தோழர்கள், மாதர் சங்க தோழர்கள், மாணவர் சங்க தோழர்கள், பாலர் சங்க தோழர்கள், பெண்கள் எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். பெரியோர்களே, நண்பர்களே, உழைக்கும் மக்களின் ஒப்பற்ற தோழனாம் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தோழர் சாமுவேல் ராஜ் அவர்களுக்கு நீங்கள் சுத்தியால் அறிவால் நட்சத்திரத்தை வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இதோ உரை தந்து
அன்பார்ந்த பெரியோர்களே, நண்பர்களே, சகோதரர்களே, வாக்காளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் சார்பில் அன்பான பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியில் சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்திலே போட்டியிடுகிறேன். உங்களுடைய அன்பான ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக் கொள்வதற்காக தோழர்களோடு இங்கே வருகை தந்த போது நம்முடைய தாய்மார்களின், நம்முடைய இளைஞர்களின், நம்முடைய சகோதரிகளின் வரவேற்பு இந்த தொகுதியில் நாம் வெற்றி பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, நான் நம்முடைய மகராஜரோட பகுதிக்கு இங்கே இருக்கக்கூடிய அருந்ததியர் குடியிருப்புக்கு இன்று புதிதாக வந்தவன் இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். இதே இடத்தில் நான் நின்று பேசிக் கொண்டிருக்கிற இதே இடத்தில் பலமுறை நம்முடைய அருந்ததியர் மக்களின் கூட்டங்களை நடத்தியவன் உங்களோடு இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டங்கள் எதற்காக நடைபெற்றது? இன்று நான் வாக்கு சேகரிப்பதற்காக வந்திருக்கிறேன். முதலில் 2006ஆம் ஆண்டு நாங்கள் விருதுநகரில் ஏற்பாடு செய்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த அருந்ததியர் வாழ்வுரிமை மாநாட்டிற்கு உங்களை எல்லாம் அழைப்பதற்காக வருகை தந்திருந்தேன். அந்த மாநாட்டிற்கு நம்முடைய வெங்கடாசபுரம் பகுதியில் இருந்து நீங்கள் பெருந்திரளாக வாகனத்தை அமர்த்தி வந்திருந்தீர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சி அதனுடைய பெயரால் இந்த நாட்டு மக்களில் ஒடுக்கப்பட்டவர்களில் ஒடுக்கப்பட்டவராக இருக்கிற அருந்ததியர்கள் என்ற பெயரோடு மாநாடு நடத்தியது தமிழக வரலாற்றில் அதுதான் முதல் முறை என்பது உங்களுக்கு தெரியும். இப்போதும் நான் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிற எல்லா கட்சிகளையும் பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கட்சியின் பெயரால் அருந்ததியர்கள் என்று பெயரிட்டு ஒரு மாநாடு நடத்த நீங்கள் தயாராக இருப்பீர்களா என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கம்யூனிஸ்ட் இயக்கம் மட்டுமே அப்படி ஒரு மாநாட்டை நடத்த முடியும். நாம் நடத்திய விருதுநகரில் நடத்திய மாநாடு 2006 செப்டம்பர் 17 சமூக நீதி போராடி தந்தை பெரியாரின் நினைவு தினத்தில் அந்த மாநாடை நடத்தினோம். அதைத் தொடர்ந்து திண்டுக்கல், திருநெல்வேலி, அவிநாசி, கோயம்புத்தூர், புதுச்சேரி என்று 12 இடங்களில் அருந்ததியர் மக்களின் மாநாடுகளை கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தியது. அதன் பிறகு 2007 ஜூன் 12ஆம் தேதி, எனக்கு தேதிகள் எதுவும் மறக்கவில்லை, 2007 ஜூன் 12ஆம் தேதி சென்னை மாநகரம் ஒரு புதிய பேரணியை பார்த்தது. அதுவரை வெள்ளை சட்டவர்கள் போட்டவர்கள் நடந்து செல்கிற பேரணியை பார்த்த சென்னை மாநகரம் அன்றுதான் காக்கி சட்டை போட்டவர்கள், கலர் சட்டை போட்ட நம்முடைய அருந்ததியர் மக்களின் பேரணியை 30,000 பேர் பங்கேற்ற மகத்தான பேரணியை சென்னை அன்றுதான் சந்தித்தது. அந்த பேரணி அன்றுதான் நாம் தமிழக முதல்வரை சந்தித்தோம். அதுதான் தமிழக அருந்ததியர் மக்களுடைய வாழ்விட திருப்பு முனையை ஏற்படுத்திய பேரணி. அந்த பேரணியில் தான் நம்முடைய அருந்ததியர் மக்களுக்கு கல்வியில், வேலை வாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு என்கிற உரிமையை நாம் பெற்றோம். தோழர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு நான் பணிவோடு ஞாபகப்படுத்த விரும்புவது, ஆஸ்பத்திரிகளுடைய கழிவறைகளில் துப்புரவு தொழிலாளியாக ஓரங்கட்டப்பட்டிருந்த நம்முடைய அருந்ததியர் மக்கள் அந்த பேரணிக்கு பிற்பாடு கிடைத்த இடஒதுக்கீட்டுக்கு பிறகு அதே ஆஸ்பத்திரியில மகத்தான இன்றைக்கும் ஒரு ஆண்டுக்கு 56 பேர் அருந்ததியர் மக்களிலிருந்து MBBS படிப்புக்கு சேர முடிகிறது. வருடத்திற்கு 1100 பேர் பொறியியல் என்று சொல்லப்படுகிற என்ஜினியரிங் படிப்புக்கு சேர முடிகிறது என்று சொன்னால் அது ஒன்றே கம்யூனிஸ்ட் கட்சி எதற்காக துவக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அடைந்து விட்டது என்ற அர்த்தம். பெரியவர்களே, நண்பர்களே, அப்படிப்பட்ட மகத்தான சாதனைகளை படைத்திருக்கிற நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த கட்சியினுடைய வேட்பாளராக நான் நிற்பதற்கே பெருமை அடைகிறேன். உங்களுடைய அன்பை பெற்றதற்காக மேலும் பெருமை அடைகிறேன். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சுத்தியல் அறிவால் நட்சத்திர சின்னத்திலே போட்டியிடுங்கள்.